ஹாய்! எல்லாவருக்கும் ஸ்வாகதம். ஏன் மலையாளத்தில பேச பார்க்குறீங்க? நான் கேரளாவிலேருந்து வீடியோ போடுறேன்ல, அதனால தான் மலையாளத்தில பேசுறேன். அதுக்குன்னு எல்லாம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போய் அந்தந்த லாங்குவேஜில பேசணும்னு நினைக்காதீங்க. எனக்கு மலையாளம் மட்டும் தான் தெரியும். பாருங்க, இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து இறால் வாங்கிட்டு வந்திருக்காருங்க ரூ. 100க்கு இவ்வளோ இறால் பார்த்துக்கோங்க. என் பொண்ணு குடுமா அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி பாப்பாவுக்கு பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா போன டைம் மத்தி வாங்கிட்டு வந்தார், முள்ளுன்னு சொல்லி சாப்பிடலை. இதில் முள் இருக்காது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா இது வாங்கிட்டு வந்திருந்தாரு. பாருங்க, இந்த மாதிரி தலையை வாழெல்லாம் அழுத்தி பிடிச்சிட்டு எடுத்தோம்னா வந்துடுங்க. நடுவில் ஒரு கீரல் போட்டு இதில் குடல் இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த சுத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்க எவ்வளோ ஈஸி, இது வந்து ரொம்ப ஈஸிங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. தலையை பிடிச்சி இழுக்கணும், வாழை லைட்டாக அழுத்தி பிடிச்சி இழுத்தா வந்துடும், நடு உடம்பு பிச்சு எடுத்தால் வந்துடுங்க. பாருங்க, இது மாதிரி இப்போ மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஊர்லலாம் அதிகம் வாங்குறது இல்லைங்க. இங்கே வந்தால் தான் ஊரில் அவங்க அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் வாங்க மாட்டார். ரொம்ப ரேர் தான் நம்ம ஊரில் இதெல்லாம் வாங்குறது. விலை அதிகம் கூட அங்கே, அதனால தான் அவங்க அப்பா வாங்க மாட்டார். இது வந்து ரூ. 100க்கு இவ்வளோ தராங்க. ஆனால் பாருங்க, க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதோட வேஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஆனால் நம்ம மீன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ வேஸ்ட்டு, இவ்வளோ மீனாக இருக்குது. பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுத்து கழுவிக்கலாங்க. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் உப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், 2-3 தண்ணி அலசி ஊற்றி கழுவி வச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு நசுக்கி போட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ ஒரு வானல் எடுத்தால் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க செம்மீன் எடுத்து போட்டுக்கலாங்க. இங்கே கேரளாவில் இது செம்மீன் தான் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் இது இறால் சொல்லுவாங்க. மேலே லைட்டாக கருவேப்பிலை போட்டு அதுக்கு நல்லா வெந்துருச்சு, லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இது 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பாப்பாட்ட கொடுத்துர்லாம். பாருங்கள், எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. பாப்பாவை கூப்பிட்ட கொடுத்துடலாம். இப்போது பாருங்க சாப்பிட்றாங்க. ஏன்னா முள் நிறைய இருந்தால் பிள்ளைங்களுக்கு சாப்பிட, இதில் முள் இருக்காது, எதுவும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எடுத்து அப்படியே சாப்பிட்றது தான். அதுங்க சூப்பராக இருக்காமா. எப்படி காட்டுறாங்க பாருங்கள். எங்கள் அப்பாவை வந்துட்டார், அவருக்கு ஊற்றி விட்றா பாருங்கள். எங்கள் அப்பாவை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்றது. எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படியே ஃபேமிலியோடய உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க. பாய்.